இப்போ அதிகமாக யாருமே ப்ளவுஸ்க்கு வச்சு தைச்சு திருப்புறதே இல்லை, பீஸ் கொடுத்து திருப்புறது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம எப்படி வந்து தைச்சு திருப்புறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் தான். நான் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறேன். கிராஸ் கட்டிங் தான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் மாற்றுறதுனால உங்களோட இந்த நெக்கோட ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்து இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இடத்துல சின்னதாக வந்து கட் கொடுத்துடலாம். கட் கொடுத்துட்டு அடுத்து நம்ம எல்லாரும் பண்ண போகிறத அப்படியே டைரெக்டாக திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடுவோம். அந்த மாதிரி போடாமல் இது மேலே ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அந்த லைனிங் கிளாத் வந்து பார்த்தீங்களா, அது மேலே வந்து மாதிரி ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுருங்க. கரெக்டாக வந்து எந்த இடத்துலையும் பிசிறு இல்லாத மாதிரி, துணி அதிகமாக போகாத மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு தையல் போடுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த அடித்துணி எதுவுமே வந்து உள்ளாரையும் போகாது. மேல் துணியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்துணியும் மேலே வராது, மேல் துணியும் அடியில் போகாது. அப்படியே அந்த ஷேப்பு கரெக்டாக நமக்கு வந்து வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து இந்த நெக் ஷேப் வந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.